நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 ஆன்மீக தமிழ். கார்த்திகை மாதம் என்றாலே ஊரெங்கும் சாமியே சரணமையப்பா என்கிற கோஷங்கள் எதிரொலிக்க தொடங்கிவிடும். காரணம், சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கிவிடுவார்கள் என்பதுதான். விரத நாட்கள் அவர்கள் மேற்கொள்ளும் வழிபாடுகள் பூஜைகளால் ஐயப்பன் வீட்டிற்கும் ஆலயங்கள் தோறும் ஆராதனைகள் களை கட்டும். ஐயப்ப வழிபாட்டின் போது அவர்கள் எழுப்புகிற சரண கோஷங்கள் ஊரெங்கும் ஒருவித பக்தி அதிர்வுகளை ஏற்படுத்தி தெய்வீக சூழலை உருவாக்குகிறது. சென்னையில் உள்ள ஐயப்பன் ஆலயங்களில் சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக விளங்கும் சென்னை அயன்புரம் ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை முதல் தேதியிலிருந்தே தினசரி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை செல்ல மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியிருக்கின்றனர். அயன்புரம் ஐயப்பன் ஆலயத்தில் தினசரி மாலை வேளைகளில் சுற்று விளக்கு பூஜைகள் விமர்சையாக நடைபெறுகின்றன. மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் மட்டுமின்றி அவர்கள் குடும்பத்தாரும் விளக்குகளை ஏந்தி ஆலயத்தை சுற்றி வந்து பிரார்த்தனையில் ஈடுபடுகின்றனர். ஆண்களும் பெண்களுமாக விளக்குகளை ஏந்தி ஆலயத்தை வலம் வரும்போது ஆலய வளாகமே தீப ஜோதியில் ஒளிர்கிறது. ஐயப்பன் சன்னதி ஒளி வெள்ளத்தில் காட்சியளிப்பது காண கண்கொள்ளா காட்சியாக விளங்குகிறது. தினசரி மாலை வேளைகளில் நடைபெறும் இக்காட்சியை காண பக்தர்கள் அதிக அளவில் ஆலயத்திற்கு வருகின்றனர். நேற்று வியாழக்கிழமை என்பதால் சுற்று விளக்கு பூஜை மட்டுமின்றி சகஸ்ரநாம பாராயணமும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பாராயணம் செய்தனர். சுற்று விளக்கு பூஜை மற்றும் சகஸ்ரநாம பாராயணத்தை தொடர்ந்து ஐயப்ப சுவாமிக்கு தீபஜோதி ஆராதனைகள் நடைபெற்றன. மேலும் பலர் சபரிமலை செல்ல மாலை அணிந்து கொண்டனர். அவர்களுக்கு ஆலய நம்பூதிரிகள் மாலை அணிவித்தனர். சாமியே சரணமையப்பா.